இப்போது எக்ஸாம்பிள் 3.59ல் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசிடி ஃப்ரம் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும் இதையும் அப்புறம் இதையும் ஓகேவா. அப்போது ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1, இது ஈக்குவேஷன் ஆயிடுச்சு, இது 1. அப்புறம் 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5, இது ஈக்குவேஷன் 2. அப்புறம் 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0, ஈக்குவேஷன் 3. 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2, ஈக்குவேஷன் 4. இப்போ நான் எதனா ஒன்று ஜீரோ வாக்கி 2 ஈக்குவேஷன் எடுத்து எதனா ஒன்று ஜீரோ வாக்கி தான் நான் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ நான் பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் எடுக்க போகிறேன். எடுத்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். 1 இம்ப்ளாய்ஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1, 2 இம்ப்ளாய்ஸ் 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போ நான் பிஏ மைனஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், அது ஒன்றா மைனஸ் பண்ணால் மட்டும் பண்ணால் அது கேன்சல் ஆகிடும் இல்லையா. இது மைனஸ் பண்ணால் மட்டும் பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எழுதிக்கிறேன். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1, இதை மட்டும் மல்டிப்ளை பை -1. -1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகிடுமா. இப்போ -2a இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், -a ஆகிடும் இல்லையா. ஏன்னா பெரிய நம்பர் 2 இல்லையா. ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ஈக்குவல் டு 1, சாரி மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போ ஏ ஈக்குவல் டு -1. இப்போ நான் இந்த வேல்யூ தூக்கிட்டு ஒன்றா போட்டு இந்த ஏ வேல்யூ போட்டு நான் அடுத்த நம்பர்லாம் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஏ புட் ஏ ஈக்குவல் டு -1. நான் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நான் இதில் போட்டுக்கிறேன் என் 1 போட்டால் -1 மைனஸ் பி ஈக்குவல் டு 1. அப்புறம் இது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. மைனஸ் பி ஈக்குவல் டு 1 + 1 ஈக்குவல் டு 2. இப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு -2 கிடச்சிச்சு பியும். இப்போ ஏபி கிடச்சிச்சு இல்லையா. அப்போ நான் பியை தூக்கிட்டு ஏபி கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா, இது பி இல்லை சி தானே, இது தப்பாக எழுதிட்டேன். 2a ப்ளஸ் சி. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், சி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஏ தூக்கி இதில் சியில் போடுறேன், அதாவது ஈக்குவேஷன் 2ல் போடுறேன். புட் ஏ ஈக்குவல் டு -1 இன் ஈக்குவேஷன் 2 போட்டோன்னா அது ஈக்குவேஷன் 2 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. 2 இன்ட்டு -1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. இது -2 ஆகிடும். ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. இது அந்த பக்கம் போச்சுன்னா சி ஈக்குவல் டு 5 + 2, சி ஈக்குவல் டு 7. சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த நான் இந்த சியை தூக்கி இந்த ஈக்குவேஷன் 4ல் போட்டு டிஏ கண்டுபிடிக்க போகிறேன். புட் சி ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் 4. 3 × 7 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. 21 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. 21 அந்த பக்கம் போச்சுன்னா -21 ஆகிடும் இல்லையா. டி ஈக்குவல் டு 2 - 21. அப்போ டி ஈக்குவல் டு -19. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.